எப்பவுமே ஒரே மாதிரி செய்யாமல் வித்தியாசமான சுவையில் லஞ்ச் காம்போ ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. கமகமனு வாசனையோட ஒயிட் பிளைன் குஸ்கா, வெஜிடபிள்ஸ் எதுவும் சேர்க்காம கூடவே ஸ்பைசியான முட்டை வறுவல். இந்த ரெசிபி பிகினர்ஸ்க்கும் ரொம்ப ஈஸிங்க. உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாலோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலோ சட்டுன்னு செஞ்சிடலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை ஊற வச்சுக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு நான் 1 டம்ளர் அளவுக்கு அரிசியை அளந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்திடலாம். 2-3 டைம் தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்திட்டு 30 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அரிசி ஊறிட்டு இருக்கிற டைமில் நம்ம முட்டை வறுவல் செஞ்சிடலாங்க. அதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். பச்சை மிளகாய் 1 2 கட் பண்ணிவிட்டு விதையை நீக்கிட்டு சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பில்லை, சீக்கிரமாக வதங்குறதுக்காக கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி 2 நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்திக்கோங்க. தக்காளியையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் மசாலா பொருட்கள் ஒவ்வொன்றா சேர்த்திக்கலாம். அடுப்பை சிம்மிலேயே வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு காரமெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்போ நல்லா கலக்கி விட்டுறலாம். அடியில் பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி எதுக்காக சேர்த்திக்கிறோம் அப்படின்னா மசாலா பொருட்கள் எல்லாமே வெங்காயம் தக்காளியில் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக சேர்த்திக்கிறோம். இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அடுப்பு சிம்மிலேயே வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு முட்டை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே சேர்த்திக்கோங்க. நான் 5 முட்டையை வேக வச்சு எடுத்துருக்குறேங்க. 2 கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க முட்டை எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சேர்த்திடலாம். இந்த முட்டை வறுவலை நீங்கள் எந்த வெரைட்டி ரைஸ் கூடயும் வச்சு பரிமாறலாங்க. சாதம் சப்பாத்தியோட கூட வச்சு பரிமாறலாங்க. செம டேஸ்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணியை நிறைய சேர்த்திடாதீங்க. இப்போ ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாங்க. 2-3 நிமிஷம் வேக வச்சா போதும். ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். முட்டை உடையாமல் திருப்பி போட்டுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி முட்டையை திருப்பி போட்டு வேக வைக்கும்போது மசாலா உள்ளே நல்லா இறங்கியிருக்குங்க. உப்பு காரம் எல்லாமே நல்லா சூப்பராக இறங்கியிருக்கும். இந்த முட்டை வறுவலை நீங்கள் பிளைன் குஸ்காவோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா அம்முட்டு ருசியாக இருக்குங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான சுவையில் ஸ்பைசியான முட்டை வறுவல் ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி 30 நிமிஷம் ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் குக்கரை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திக்கலாம். நெய் 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் பிரியாணி இலை 1, பட்டை 2, ஏலக்காய் 2, கிராம்பு 2, சோம்பு 1/2 ஸ்பூன், முந்திரி பருப்பு 20 எடுத்துருக்குறேங்க. 2 உடைச்சிட்டு சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுறலாம். அடுத்ததாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் 1, நான் பெரிய சைஸில் எடுத்துருக்குறேங்க.
பச்சை மிளகாய் 4 ரெண்டாக கட் பண்ணிவிட்டு விதையை நீக்கிட்டு சேர்த்திக்கோங்க. சீக்கிரமாக வதங்குறக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் திருப்பியும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அடியில் பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி 1 நல்லா பழுத்த தக்காளியை சேர்த்திக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க புதினா இலை 1 கைப்பிடி அளவு, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலை 1 கைப்பிடி அளவு, இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக தயிர் சேர்த்திக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த குஸ்கா பார்த்தீங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்ததாக தண்ணி சேர்த்திக்கலாம். நான் 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறதுனால 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிட்டேன். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த டம்ளரில் அரிசி அளந்து எடுத்துக்கிறீங்களோ அதே டம்ளரில் தான் தண்ணி சேர்த்திக்கணும். பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி 30 நிமிஷம் ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பாஸ்மதி அரிசியை சேர்த்திக்கலாம். நீங்கள் பாஸ்மதி அரிசியில் தான் செய்யணும் அப்படின்னலாம் இல்லை, சீரக சம்பா அரிசியில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம். உப்பு காரமெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரை மூடி போட்டு 1 விசில் வர வரையில் வேக வச்சுக்கலாங்க. அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 1 விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு விசில் இறங்க வரையில் வெயிட் பண்ணலாங்க. இமீடியட்டாக ஓப்பன் பண்ணிடாதீங்க. இப்போ நல்லா விசில் இறங்கிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக ப்ளைன் குஸ்கா ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா உதிரி உதிரியாகவும் வந்திருக்கு. இந்த ப்ளைன் குஸ்காவை நீங்கள் முட்டை வறுவலோடு வச்சு பரிமாறும்போது சூப்பராக இருக்குங்க. அவ்வளவுதாங்க. சூப்பரான சுவையில் வெஜிடபிள்ஸ் எதுவுமே சேர்க்காமல் நம்ம ப்ளைன் குஸ்கா அதுவும் உதிரி உதிரியாக ரெடி பண்ணியிருக்கோங்க. நீங்களும் இந்த லஞ்ச் காம்போ ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சனில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை புதுவித ரெசிபியுடன் மீட் பண்ணுறேங்க. Bye bye friends.